ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஊடகத்தின் மூலமாய் இந்த அதிகாலை வேளையிலே மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2025 இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தவர். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கர்த்தர் வெற்றி சிறந்தவர். உங்களுக்கும் அதே வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா. ஹல்லேலூயா.
ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். அன்பான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்க ஆவலோடு சேர்ந்து இருக்கிறேன் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் வெற்றி தருகிறவர். அவர் வெற்றி வாழ்க்கையை மட்டுமே இந்த பூமிக்கு தந்தருளினார். உலகத்தின் பாவத்தையே நீக்கின இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை நீக்கி எல்லா அன்பையும் எல்லா சுதந்திரத்தையும் எல்லாவித இகபர நன்மைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அந்த வாழ்க்கை கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்று மோசே பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இதை தியானிக்க போகிற நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் வெற்றி வாழ்க்கை தருகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் இருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உணவுக்காகவும் தான் இருக்கிற இடத்தை அமைதியாக அமைத்துக் கொள்ளவும் யோசேப்பு ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி அவர்களை அங்கு தங்க வைத்தார். ஆனால் என்ன நடந்தது? யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஜனம், யோசேப்பை அறியாத ஒரு எகிப்தின் ராஜா வந்துவிட்டார். இவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், உறங்குகிறார்கள், அந்த ஜனம் பெருத்து கொண்டே போயிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு வழி காட்ட வேண்டும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் ஏனோ தானோ என்று இல்லாமல் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பாடுகள் வரும், சோதனைகள் வரும். இதை வெற்றி வாழ்க்கையை மாற்றி கொடுப்பது அவருடைய ரத்தம் நம்முடனே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடனே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தாழ்த்த வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலின் கைகளிலே எந்த போராயுதமும் இல்லை. பார்வோனையும் அவனுடைய சேனையும் எதிர்த்து நிற்க எந்த வாய்ப்புமே இல்லை, பலனுமே இல்லை. பயங்கரமான அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. என்ன பரிதாபம்! சற்று யோசித்து பாரு. எல்லாவற்றிலையும் தோல்வி, தோல்வி மேல தோல்வி. அவருடைய வாழ்க்கையெல்லாம் தோல்வி நிறைந்ததாயிருந்தது. ஆனால் இப்பொழுது மோசே என்ற பக்தனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக அவருக்கு வாழ்வளிக்க வேண்டும், அந்த எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அன்றைக்கு பெரிய தேசம் எதுவென்றால் ஒரு சிவிலைசேஷன், எகிப்தின் நாகரிகம் என்று பெரிய பெயர் உண்டு. சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்தின் நாகரிகம் என்று பல உண்டு. அதிலே எகிப்து பெரிய மன்னனாய் இருந்த பார்வோன் பெரிய சேனைகளாயிருந்தான். அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஏராளமான மந்திரிகள் இருந்தார்கள். அவனை எதிர்த்து நிற்கவே யாராலும் முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. ஆனாலும் அவர்கள் கொஞ்ச ஜனமல்ல, பெருத்த ஜனமாயிருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாது இருந்தது. எப்படி? வெற்றி கொடுக்க கர்த்தர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக வந்துவிட்டது.
மோசே பக்தன் 10 வாதைகளை அனுப்பி 10 வாதையினால அவர்களை வென்றார். கத்தி எடுக்கல, ரத்தம் சிந்தல, ஆனால் கர்த்தரே யுத்த வீரனாய் யுத்தம் செய்தார். ஒரு வெற்றி வாழ்க்கை கொடுக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னபடினால அவர்களை மீட்டெடுக்க தேவாதி தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இஸ்ரவேலுக்கு கொடுத்த போராயுதம் என்ன? பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான். அந்த போராயுதம் 2 காரியங்களை செய்தது. ஒன்று, இஸ்ரவேல் குடும்பங்களை எல்லாம் மூடி பாதுகாத்தது. எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கே சங்கார தூதன் நுழையவே முடியவில்லை. அதே நேரம் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் உள்ள மனிதர்களிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானவள் யாவும் சங்கரிக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நம்மை பாதுகாப்புடன் நமக்கு வல்லமையான போர் ஆயுதமாக விளங்குகிறது. இன்றைக்கும் அந்த போர் ஆயுதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளே அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதும் தேவ பலன் உள்ளதுமாய் இருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேர் இடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராயுதம் என்ன? எதற்கு நிற்கிற பார்வோன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்க. அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய ரத்தம் உங்களை மீட்டுக் கொள்ளும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ரத்தம் ஜெயம் என்று இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை தான் தருவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த வெற்றி வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுதும் தர வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பார்வோன் யார் என்பதை நீங்க யோசித்தால் அவருடைய வல்லமையை முறிக்கும்படியாய் முழங்காலில் நில்லுங்க. உங்களுக்கு வியாதியா, வறுமையா, தோல்வியா, வியாபாரத்தில் நஷ்டமா, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆயத்தமாய் அவருடைய வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனது மட்டுமல்லாமல் அவர் எகிப்தியர்களை கொள்ளையிட்டு பொன்னுடைமைகளை பறித்து கொண்டு வெள்ளி உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். 430 வருஷம் நீண்டிருந்த அடிமைத்தனம் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே ஒரே நாளிலே முடிந்து போய்விட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் அடிமைத்தனங்களையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் முறியடித்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பாவ மீட்பாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல மண்டியிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் 4000 வருடங்களுக்கு முன்பாக மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் ஒரு கானானை கொடுத்தீர். இன்றைக்கு பரம கானானுக்குள்ள செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசிக்கொண்டவர்களாய் அவருடைய வார்த்தை விசுவாசித்து அவர் எங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார்.
கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு புதிய சுகத்தை கட்டளையிட்டு, புதிய வாழ்க்கை கட்டளையிட்டு, புதியதொரு மாதத்திலே நுழைகிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பார். தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள், நீங்கள் வெற்றி வேந்தராய் வாழ வேண்டியவர்கள், உங்களை வாழ்க என்று வாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.